வணக்கம். வர 9ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்றத பத்தி தான் இந்த காணொளியில் பார்க்க போறோம். அ அதிமுக நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு தோல்விய சந்திச்சது. அந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமும், ஒவ்வொரு தொகுதி வாரியா வந்து ஆலோசனை கூட்டத்த நடத்தினாரு. அதுல பெரும்பான்மையான நிர்வாகிகள்லாம் வந்து நம்முடைய வாக்குகள வந்து டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அவங்கலாம் பிரிச்சுட்டாங்க. திமுகவோட கூட்டணி வந்து பலமா இருக்குது. நமக்கு கூட்டணியும் இல்ல. நம்ம உட்கட்சியில இருந்தவங்கலாம் பாதி பிரிஞ்சு போறதுனால நம்மளால தோல்வி சந்திச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல தென் மாவட்டத்த சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நேரடியாவே வந்து அதிமுக வந்து ஒருங்கிணையணும். சசிகலா உள்ள வரணும். இல்ல ஓபிஎஸ் உள்ள வரணும். இவங்கலாம் வந்தா மட்டும் தான் மறுபடியும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து இது முற்றிலுமா நிராகரிச்சுட்டாங்க. இதெல்லாம் இப்ப பேச வேணாம். அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மாவட்ட செயலர் அந்த கட்சியோட தோல்வி குறித்து நடந்த அந்த கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீரென ரத்து செய்யப்படுறதுக்கு காரணம் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த சில மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து உறுதியா வந்து போர்க்கொடி தூக்கலாம். இது கட்சி ஒருங்கிணைந்தாதான் நம்மளால வெற்றி பெற முடியும். அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நம்ம தோல்வி தான் சந்திக்க நேரிடும். இது வந்து நேர விரயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், வேலுமணி எல்லாம் கூட இதுதான் நினைக்கிறாங்க. செங்கோட்டையன் குறிப்பா வந்து வெளிப்படையாவே மாவட்ட செயலர் கூட்டத்துல பேசலாம்னு இருந்தாரு. வேலுமணியும் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு பல விஷயங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி காதுக்கு சென்றடைந்ததாகவும், அதனால வந்து ஏன் வந்து மீண்டும் ஒரு குழப்பத்தை நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து நினைக்கிறாங்க. அதனாலேயே தான் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இருந்தாலும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் வந்து கட்சியை நிச்சயமா ஒருங்கிணைந்தா தான் வெற்றி பெற முடியும். எனவே ஒருங்கிணைப்புக்கான வேலையை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் இருவரும் ஆலோசித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல வந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து இப்போதைக்கு நடைபெறாது. எடப்பாடி பழனிசாமிய கன்வீனியன்ஸ் பண்ற வேலைய தான் இப்ப இருக்கிற இந்த முக்கிய தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க. செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் வந்து நாங்க வந்து கூவி கூவி ஓட்டு கேட்டோம். எங்களுக்கு யாரும் போடல அப்படின்னு வெளிப்படையா பேசுனது மூலியமாக தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இணைந்தாதான் அதிமுக வலுப்பெறும் என்ற கோரிக்கை வந்து தென் மாவட்டத்துல இருந்து வலுவா இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத வருகிற காலங்களில் தான் பார்க்க முடியும். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில வந்து நம்ம பதிவேற்றி வரோம். ஆதரவு அளிக்க நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருக்கிறதுக்கு நன்றி.